ஹாய் ஹலோ காய்ஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது தேவயானி அவங்களுடைய மகள் இனியாவை பார்த்து தேவா சார் ஏன் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் நடந்திருக்குங்க. அதுக்கான பின்னணி என்னன்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணலாம். சோ ரீசெண்டா ஜீ தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா சரிகமபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிங்கிங் காம்படிஷன், அதாவது சீசன் 5 இது சீனியருக்கான லெவல் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பர்சனும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட தனித்திறமையை காட்டி சூப்பரா பாடி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரீசெண்டா ஒரு சில பேர் இந்த ஷோல வந்து பாத்தீங்கன்னா எலிமினேட்டும் ஆனாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ இதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு வாரமும் புது புது விஷயமா ஒவ்வொரு ரவுண்ட் வந்து கண்டக்ட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. அதாவது டவுன் பஸ் வாரம் அப்படின்னு சொல்லலாம், கேப்டன் வீக் வாரம் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த மாதிரி வகையில இப்ப ரீசெண்டா 1 அப்படின்னு நடந்துச்சு. இப்ப புதுசா வரப்போற வாரம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தேவா சார் கிட்டத்தட்ட இண்டஸ்ட்ரிக்கு வந்து 35 வருஷம் ஆயிடுச்சு. அதாவது தேவா 35 ஸ்பெஷல் ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டக்ட் பண்றாங்க. இதுல தேவா சார் பாடின பாட்டுகள், அவர் எழுதின பாட்டுகள், கம்போஸ் பண்ண பாட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சம்பந்தமான பாட்டுகள் மட்டும்தான் எல்லா பார்ட்டிசிபேட்டும் இருக்கக்கூடிய, அதாவது போட்டியாளர்கள் வந்து பாட போறாங்க அப்படின்ற விஷயம் அப்டேட் நம்ம கிளியரா தெரியும். சோ அதை பேஸ் பண்ணி இப்போ இனியா அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது ட்விஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ இனியா அவர்கள் பாடியிருக்க பாட்டு வந்து பாத்தீங்கன்னா தேவா சார் பார்த்திருக்காரு, கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம நீங்க பாடிருக்கக்கூடிய பாட்டு ரொம்பவே சூப்பரா இருக்கு, நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம செலிபிரிட்டி பசங்க அப்படின்னு சொல்லலாம், மோஸ்ட்லி அவங்க இந்த மாதிரி விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணாம வேற ஒரு புது புது விஷயத்த வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டா தனித்துவமா இருந்து பாத்தீங்கன்னா இந்த காம்படிஷன் அப்படின்ற கூடிய விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணி சூப்பரா பாடிட்டு வந்துட்டீங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்சம் வாழ்க்கையில நீங்க மென்மேலும் உயரணும், இந்த காம்படிஷன்ல நீங்க ஜெயிக்கணும், இதுக்கப்புறம் நீங்க வந்து நிறைய ஸ்டேஜ் வந்து ஏறணும் அப்படின்ற விஷயத்தான் சொல்லியிருக்காங்க. என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அவங்க அப்ளாஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தேவா சார் வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தை வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மா தேவயானி பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருங்க. அது மட்டும் இல்லாம இந்த சரிகமபால இருக்கக்கூடிய பார்ட்டிசிபேட் எல்லாருமே சூப்பரா பாடிட்டு இருக்கீங்க. ஸோ உங்க எல்லாரும் சேர்த்து கலந்து ஒரு கான்சர்ட்டே நடத்தணும் அப்படின்ற மாதிரி தேவா சார் சொல்லப்பட்டதாக பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டும் கிடைச்சிருக்குங்க. இந்த விஷயத்த பார்த்து இனியா ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ரீசெண்டா இனியாவோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் டவுனா தான் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குரூம் பண்ணிக்கணும்ன்ற வகையில கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரீசெண்டா லாஸ்ட் டைம் 1-on-1 ரவுண்ட் கூட பாத்தீங்கன்னா டான்சஸ் ஒன்று இருந்தாங்க. பட் இப்போ இவருடைய இந்த அப்ரிசியேஷன் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகும் அப்படின்ற விஷயம் கிளியரா தெரியுது அப்படின்னு சொல்லலாம். இதனால வரப்போற நாட்கள்ல ரொம்ப ஃபோக்கஸா இனியா அதுக்கப்புறம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்ற விஷயத்தையும் இங்க எதிர்பார்க்கலாம். சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்னன்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.